ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம இந்த வீடியோ என்ன பார்க்க போறோம்னா, வருஷத்துக்கு ஒரு முறை மட்டுமே வரக்கூடிய ஒரு அசத்தலான புதிய அரசு வேலைவாய்ப்பை பார்க்க போறோம். இந்த ஜாப் பத்தி பார்க்குற முன்னாடி இது வரைக்கும் யாரெல்லாம் நம்ம டெலிகிராம் சேனல்ல ஜாயின் பண்ணல அவங்களும் ஜாயின் பண்ணிக்கோங்க. அதுக்கான அஃபிஷியல் ஜாயினிங் லிங்க் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். அதை கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க. இந்த ஜாப்க்கான எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் பொறுத்த வரைக்கும் போஸ்ட் கிராஜுவேட் முடிச்சவங்க மட்டும் தான் ஜாப்க்கு வந்து எலிஜிபிள். சேலரியை பொறுத்த வரைக்கும் ஸ்டார்டிங்கில் 42,000 ஸ்டார்ட் பண்ணுறாங்க. அது போக எக்ஸ்ட்ரா அலவன்சஸும் உண்டு. இந்த ஜாப்க்கு வந்து எந்த ஒரு எக்ஸாம் ஃபீஸோ கிடையாது. டேரெக்டாக இன்டர்வியூ மட்டும் வச்சு தான் இந்த ஜாப்க்கு வந்து அட்ராக்ட் பண்ணுறாங்க. இந்த ஜாப் வந்து பொறுத்த வரைக்கும் எஜுகேஷன் டிபார்ட்மெண்ட் சம்மந்தப்பட்டது. இதுக்கு அப்ளை பண்ணுற கடைசி நிற்கினா மே மாதம் 6ஆம் தேதிக்கு அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும். அதுவும் ஆஃப்லைன் மோடில் மட்டும் தான் அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும். சரி வாங்க, இந்த ஜாப் வந்து எப்படி அப்ளை பண்ணுறது, என்னென்ன போஸ்ட் அட்ராக்ட் பண்ணுறாங்க, அதுக்கான எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் எல்லாத்தையும் டீட்டெயிலாக பார்க்கலாம். இப்போ நம்ம பார்த்துருக்க இந்த ஜாப்க்கான அஃபிஷியல் அப்ளிகேஷன் ஃபார்ம். இந்த அப்ளிகேஷன் ஃபார்மையும் நோட்டிஃபிகேஷன் ஃபார்மையும் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். அதை கிளிக் பண்ணி நீங்கள் வந்து பார்த்துக்கலாம். இந்த நோட்டிஃபிகேஷன் வந்து எங்கேருந்து வந்துருக்குன்னா NIT திருச்சியிலேருந்து வந்திருக்குது. இதுதான் இதுக்கான அப்ளிகேஷன் ஃபார்ம். இந்த அப்ளிகேஷன் ஃபார்மில் உங்களோட நேம், நேஷனாலிட்டி, மதர் டங், அதுக்கப்புறம் உங்களோட டேட் ஆஃப் பர்த், அதுக்கப்புறம் நீங்கள் மெயிலா ஃபீமேலா, மேரிட்டல் ஸ்டேட்டஸ், இந்த மாதிரி முக்கியமான டீட்டெயில்ஸ் எல்லாம் நீங்கள் ஃபில் பண்ணிக்கோங்க. ஃபில் பண்ணி இவங்க கொடுத்துருக்க அட்ரஸுக்கு வந்து நீங்கள் வந்து மே மாதம் 6ஆம் தேதிக்குள்ளே போய் சேர்ற மாதிரி நீங்கள் அனுப்பி வைக்கிற மாதிரி இருக்கும். இப்போ நம்ம பார்த்துருக்குது அந்த ஜாப்க்கான அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன் ஃபார்ம். இந்த என்ன போஸ்ட்டுக்கு வந்து ஆட்கள் ரெக்கமெண்ட் பண்ணுறாங்கன்னா, இவங்க வந்து சீனியர் ரிசர்ச் ஃபெலோ, அதாவது SRFக்கு வந்து இவங்க வந்து ஆட்கள் ரெக்கமெண்ட் பண்ணுறாங்க. இதுக்கான குவாலிஃபிகேஷனை பொறுத்த வரைக்கும் ME ஆர் MTechல வந்து மெட்டலர்ஜி, அதில் வந்து ப்ராசஸிங் மெட்டலர்ஜி ஆர் இண்டஸ்ட்ரியல் மெட்டலர்ஜி வந்து முடிச்சுக்கணும். அப்படி இல்லைனா மெட்டீரியல் சயின்ஸ் அண்ட் இன்ஜினியரிங் முடிச்சுக்கணும். அப்படி இல்லைனா மெக்கானிக்கல் ப்ரொடக்ஷன் இன்ஜினியரிங் வித் வேலிட் கேட் ஸ்கோர் வந்து கண்டிப்பாக இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அது போக 2 இயர்ஸ்க்கான எக்ஸ்பீரியன்ஸும் கண்டிப்பாக இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. இதுக்கான சேலரியை பொறுத்த வரைக்கும் ஸ்டார்டிங்கில் 42,000 கொடுக்காங்க. அது போக 20%க்கான HRAயும் கொடுக்காங்க. இந்த ஜாப்க்கான டியூரேஷனை பொறுத்த வரைக்கும் மொத்தம் வந்து 6 மந்த்துக்கான டியூரேஷன் சொல்லியிருக்காங்க. இந்த ஜாப்பை பொறுத்த வரைக்கும் எந்த ஒரு எக்ஸாம் ஃபீயும் கிடையாது, எக்ஸாமும் கிடையாது. டேரெக்டாக இன்டர்வியூ வச்சு மட்டும் தான் ஜாப் கால்ட்டு வந்து ரெக்கமெண்ட் பண்ணுறாங்க. இந்த ஜாப்புக்கு அப்ளை பண்ணுறதுக்கான கடைசி அன்னைக்கு தான் மே மாதம் 6ஆம் தேதிக்கு அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும். ஏதாச்சும் டவுட் இருந்துச்சுன்னா கீழே கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க. தேங்க்யூ.